பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்பதாக. ஆக்கினைகளை அகற்றினார். The Lord has taken away the judgments என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகிறபடியால் இந்த வருஷத்தில் நாம் செய்த பாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் வரவேண்டிய ஆக்கினைகளை கர்த்தர் நம்மை விட்டு அகற்றிவிட்டார். காரணம், நாம் பெற்றுக்கொள்ள இருந்த தண்டனைகளை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விட்டார். நம்முடைய பாவங்களை அவர் கார்மேகத்தைப் போல அகற்றிவிட்டார். இப்பொழுது நாம் வானத்தில் காண்கிற மேகத்தை நாளைக்கு அதே இடத்தில் காண முடியாது. அதுபோல நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அகற்றிவிட்டார். புதிய வருஷத்திற்குள்ளாக நுழைய ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நாம் இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்தில் நீங்கள் சந்தித்த சத்துருக்களை கர்த்தர் விலக்கிவிட்டார். ஜன்னலில் காணப்படும் திரைச்சீலையை விலக்கும் போது வெளியே இருக்கும் வெளிச்சம் வீட்டிற்குள் வரும். அதுபோல கர்த்தர் உங்கள் சத்துருக்களை விலக்கி மெய்யான ஒளியாம் இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்துவிட்டார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர். கோடான கோடி தூதர்கள் ஓய்வில்லாமல் கர்த்தரை பரிசுத்தர் 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 என்று பாடினாலும் அவர் எப்பொழுது உங்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறார். அவர் எப்பொழுதும் உங்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறார். தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன் என்பதாக. நம் ஆண்டவருடைய நாமங்களில் ஒன்று இருக்கிறேன் என்பதாய் காணப்படுகிறது. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சத்தமிட்டு கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவதை பார்க்கலும் அவரோடு மெதுவாக பேசும் தூரத்தில் உங்கள் அருகாமையில் அவர் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்ருவினால் வைக்கப்பட்ட கண்ணிகள் திரைப்புண்டு போய்விட்டது. நீங்கள் சந்திக்க இருந்த பேராபத்துகள் சங்காரங்கள் ஒன்றும் உங்களுக்கு சம்பவிப்பதில்லை. ஆகையால் மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே தேவ பலன். சம்பவிக்க இருந்த ஆக்கினைகளை அகற்றினார், சத்துருக்களை விலக்கினார். எப்பொழுதும் யோசேப்போடு இருந்தவர், மோசையோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர் உங்களோடு எப்பொழுதும் இருக்கிறார். ஆகையால் இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய ஆக்கினைகளையும் தண்டனைகளையும் நீர் அகற்றி விட்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் நீர் தண்டனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எங்களுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காய் மீண்டுமாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்தொருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.